வணக்கம். என்னங்க குடும்பம்னாவா? அந்த காலத்தில் எல்லாருமே குடும்பமாக இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் அப்படி தானே சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? குடும்பமாக இருக்கணும், கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. அந்த காக்கா கூட்டத்தை பாருங்கள். ஆமாம், அதை மாதிரி இருக்கணும்னு ஒவ்வொரு விஷயத்தை பார்த்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஒரு குடும்பம்னா எப்படி இருக்கணும்? அந்த காலத்தில் குடும்பம் கூட்டாக இருந்துச்சு. இப்போ தனியாக எப்படா விட்டா ஓடுவோங்கிற கணக்கில் இருக்குது. அதனால தான் அந்த பொரியல்லாம் வச்சு அந்த இது கார்த்தியில் அருள்மானிக்கு கூட்டு பொரியரி வரிசையாக வச்சு அது பாருங்கள், அறுசுவை அது கூட கூட்டாக இருக்கணும்பாங்க. எல்லா சுவையோடு சேர்ந்து நம்முடைய கலாச்சாரம் என்ன இருந்திருக்கு? கூட்டாக இருந்திருக்கு. நம்ம கலாச்சாரமே கூட்டு தான், புரியுதுங்களா? கூடி தான் வாழ்ந்துருக்குறாங்க. சில காலப்போக்கில் அது என்ன செஞ்சிருச்சு? அது நாகரிகங்கள் மாற 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 இப்படியே தள்ளுது. கைபேசி இல்லாத காலத்தில் என்ன இருந்தது? நேரடியாக பார்ப்போம். குடும்பம்னா என்ன செய்வாங்க பார்த்துருக்கீங்களா? ஒரு பண்டிகைகள்னு ஆயிடுச்சுன்னா என்ன செய்வாங்க? ஒரு வீட்டுக்கு ஒரு பண்டத்தை என்ன செய்வாங்க? ஒவ்வொரு வீட்டுக்கும் என்ன செய்வாங்க? பண்டங்கள்லாம் பரிமாறுவாங்க. ஒரு குழம்பு வச்சாலும் சரி, ஒரு ஏதோ ஒரு விஷயங்கள் அவங்களுக்கு ஒன்று கிடைக்கிதுன்னு என்ன செய்வாங்க? அவங்க கொடுக்க. விவசாயம் பண்ணாலே பாருங்கள், விவசாயம் ஏதாச்சும் ஒரு காய்கறி அவங்க இதில் போடுறாங்கன்னா சொந்த உறவுகளுக்கெல்லாம் கொடுப்பாங்க. ஆமாம், இப்படி கொடுத்து தான் வாங்கியிருக்காங்க. அப்படி தான் குடும்பங்களே இருந்திருக்கு, புரிஞ்சுதுங்களா? அப்படி தான் குடும்பமே இருந்திருக்கு. இப்போ அப்படியா இருக்குது? அந்த காலத்தில் அவ்வளோதான் இருந்திருக்கு. ஒரே குடும்பத்தில் வந்து 4 அண்ணன் தம்பி, 5 அண்ணன் தம்பி, 6 பேர் இருந்தாலும் ஒரே கூட்டு குடும்பம் இருந்தது அப்போ. இப்போ அதெல்லாம் நம்ம கேள்விக்குறியாக தான் அமைஞ்சிருச்சு. கூட்டி கழித்து எக்கனாமிக்கலாக பொருளாதாரவியலாக பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 5 பேருக்கு தனித்தனியாக போயிட்டாங்கன்னா அதனுடைய என்ன செய்யும்? நேரங்கள் அதிகமாகும். இப்போ 5 பேர் தனித்தனியாக போனால் நேரங்கள் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு பாத்திரம் வளர்க்குறதுலேருந்து சமையல் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நேரங்களும் கூடத்தான் செய்யுது. கூட்டாக இருந்தோம்னா நேரமும் குறைவு. மற்ற ஏதாவது ஒரு வீட்டில் ஏதாச்சும் ஒரு குழந்தை பிறந்தாலோ மற்ற நல்லது கெட்டதுக்கு போனாலோ பார்க்குறதுக்கு என்ன செய்வாங்க? ஆள் இருப்பாங்க. அந்த பரம்பரையினுடைய மூத்த ஆள், தாத்தா பாட்டி, அதுக்கு முந்தினலாம் ஒரே குடும்பத்தில் இருக்கும்போது ஏதாவது ஒரு விஷயம் நல்ல விஷயங்களை சொல்லி கொடுப்பாங்க. அங்கே அந்த கதைகள்லாம் சொல்லுவாங்க தெரியுங்களா? தாத்தாமார்கள்லாம் என்ன செய்வாங்க? கதை சொல்லுவாங்க. கதை சொல்லி நம்மலாம் கேட்டு வளர்ந்த காலங்கள். இப்போ உள்ள காலங்கள் கதை கேட்டிருக்கேன் நீ பேசினே கிடையாது. வேணும்னா யூடியூப்பில் பார்த்து, ஆமாம், கதை வேணும்னா யூடியூப்பில் பார்த்து கதையை கேட்டுக்கிற வேண்டியது. நீங்கள் நாங்கள் இருந்த காலங்கள்லாம் சிமிழ் விளக்கு தான் வச்சு படித்தோம். சிமிழ் என்னது? அரிக்கன் விளக்குன்னு சொல்லக்கூடிய அது கண்ணாடி மேலே மூடி அதுக்கு மேலே தான் நான் தொழில்நுட்ப கல்லூரி தான் படித்தேன், பாலிடெக்னிக் தான் படித்தோம். புரிஞ்சுதா? இப்போ உள்ள காலங்களில் என்ன செய்கிறது கிடையாது. அதெல்லாம் மறந்து போய் குடும்பம்ங்கிறது அது கேடு விளைவிக்கக்கூடியதாகி போச்சு. குடும்பம் கேடு விளைவிக்கக்கூடியதான் பல பேருடைய அப்படி தான் இருக்குது. எதுனா ஏதோ சில பேர் அத்தி பூத்தது மாதிரி தான் கூட்டு குடும்பத்தில் வாழக்கூடிய சூழ்நிலைகள் அமையுது. புரியுதுங்களா? அப்படின்னா குடும்பம்னா எப்படி இருக்கணும்? நம்முடைய கலாச்சாரத்தில் நம்மளுடைய பண்பாடு எப்படி ஒரு தொன்மை காலத்திலிருந்து அது எப்படி வந்தது? குடும்பங்கிறது எப்படி இருக்கணுங்கிறது ஒரு காலத்தகுந்து நம்ம மாறிக்கிட்டு தானே இருக்குது. அப்புறம் நம்மளும் கொஞ்சம் மாறக்கூடிய சூழ்நிலை இருக்குது. புரிஞ்சுக்கலாம்? குடும்பங்கிறது பொதுவாக என்ன அப்படின்னா, இப்போ உள்ள காலங்களுக்கு சொல்ல வேணும் அப்படின்னா, குடும்பங்கிறது நம்ம உடலினுடைய இயக்கத்தை போன்றது. குடும்பங்கிறது என்னது? உடல் இயக்கம். தெரியுமா? உடல் இயக்கத்தை பற்றி தெரியுமா? ரொம்ப தெரியணும்னு அவசியம் இல்லை. உடல் உறுப்புகள் இருக்குல்ல, நமக்குள்ளே இருக்கிற சிறுநீரகம், இருதயம், நுரையீரல், இதெல்லாமே ஒரு
நம்ம உடம்பினுடைய ஒரு கூட்டமைப்பு. ஒவ்வொரு உறுப்புகளும் என்ன செய்யுது, ஒன்றுக்கொன்று இணைஞ்சு தொடர்பு படுத்தி ஒன்றுக்கொன்று என்ன உதவி செஞ்சுக்கிட்டு இந்த என்ன செய்யுது, நம்ம உடம்பை சீராக வச்சுருக்கு. என்ன செய்யுது, ஒன்றை ஒன்று சார்ந்து தான் இருக்குது எல்லா உறுப்புகளும். அதுதானே, எல்லா உறுப்புகளும் என்ன செய்யுது, ஒன்றை ஒன்று என்ன செஞ்சுருக்கு, சார்ந்து தான் இருக்குது. இல்லை நான் இந்த உறுப்பு பெருசு, இல்லை இன்னொரு உறுப்பு நான் சிறுசு அப்படின்னு சொல்லி உறுப்புகள்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா? எல்லாம் சேர்ந்து தானே செயல்படுது. அதுதானே, சேர்ந்து செயல்பட்டால் தான் என்ன செய்ய முடியும், இந்த குடும்பத்தினுடைய அமைப்பு ஆரோக்கியமாக நல்லா இருக்கும். சொல்ல புரிஞ்சுங்களா? என்ன செய்யுதான்? ஆமாம், ஒரு உறுப்பு நான் தான் பெருசு, இல்லை பெருங்குடல் பூரா என்ன செய்யுது, மலைக்குடல் மலத்தை வெளியே தள்ளுது, ஏதோ ஒரு விஷயம், இன்னொரு உறுப்பு கூட எதுவும் சண்டை போடாமல் எல்லோரும் கூட ஒன்றிணையாமல் என்ன செய்யாது, அந்த உடல் இயக்கமே என்ன செய்ய முடியாது, செயல்பட முடியாது. செயல்பட முடியுமா? ஏதாவது ஒரு உறுப்பு இன்னொரு உறுப்பு கூட தொடர்பு இல்லாமல் இந்த உடம்பு இயங்குமா? எல்லா உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு உறுப்பும் என்ன செய்ய, இன்னொரு உறுப்பு கூட சார்ந்து தான் இருக்குது. அதேமாரியாக தான் குடும்பமும் என்ன செய்யணும், ஒருத்தர் சார்ந்து தான் இருக்கணும். நம்ம சாராமல் இருக்க முடியணும் அப்படின்னா என்ன செய்ய முடியாது, அது குடும்பம் கிடையாது. அதனால தான் இவ்வளோ தூரத்துக்கு பிரச்சனை. நான் உன்னைய என்னது நீ இல்லாமல் நான் வாழ்ந்துருவேன்டா அப்படி தான் இருக்குது. புரியுதா? அப்படின்னா நம்ம இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு என்ன செய்யலாம், நம்ம என்ன செய்யலாம், எப்படி உடம்பு ஒவ்வொரு உறுப்பு ஒவ்வொன்றை சார்ந்து நம்மளுக்கு உதவியாக இருக்கோ அதுமாரி என்ன செய்யணும், எல்லா உறவுகளையும் என்ன செய்யணும், ஒன்றுக்கொன்று இணைஞ்சு என்ன செய்யணும், சார்ந்து தான் வாழணும், சார்ந்து தான் இருக்க முடியும். புரிஞ்சுங்களா? நான் அப்படி இப்படின்னு இதை தான் ஒன்று நம்ம வாழ்ந்துடும் அப்படின்னா அங்கே சிக்கலாகி போயிடும். ஒருத்தர் இல்லாமல் இன்னொருத்தர் இங்கே பிழைக்க முடியாது. ஒன்று இல்லாமல் இன்னொன்று என்ன செய்ய முடியாது, இங்கே செயல்பட. ஏதாவது ஒன்றுடன் ஒன்று இருக்கத்தான் செய்யணும். இயற்கையை நம்பி போனால் கூட இயற்கை ஒன்று வேணும். புரிஞ்சுங்களா? இயற்கைக்கு என்ன வேணும், சாப்பாடு பசி எடுக்குதுன்னா இயற்கையில் என்ன வேணும், காய்கறி பழங்கள் வேணும். அப்படியே கண்ணை மூடிட்டு சாப்பிடாமல் வாழக்கூடிய சூழ்நிலை அது வேறு, அது ஆன்மீக பாதை, அது ரெண்டாவது. நம்ம குடும்பத்தில் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், முதல்ல உணவு வேணும், சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வேணும். அப்படின்னா ஒருத்தன் அரிசி, ஒருத்தன் பருப்பு, ஒருத்தன் கீரை, அப்படின்னா எல்லா கடைச்சரக்குகள்லாம் எப்படி வருது? ஒரு சாம்பார் வைக்கிறோம்னா அதுக்கு என்னென்ன தேவைப்படுது, ஒரு காய்கறிகள் தேவைப்படுது. அத்தனை காய்கறின்னு ஒரே ஆளாக தயாரிக்கிறாங்களா? அப்புறம் எல்லோருடைய கூட்டமைப்பில் தான் என்ன செய்யுது, ஒரு வேளை உணவு என்ன செய்யுது, எல்லாருடைய உழைப்பினால தான் என்ன செய்கிறோம், ஒரு வேளை சாப்பாடை பல பேருடைய உழைப்பினால தான் சாப்பிட்றோம். அப்படின்னா ஒன்று